மார்ச் 15 2015 அப்போ நான் ஆர்ட் கிங்டம் கிரியேட் பண்ணேன். இன்னைக்கு 10 வருஷம் முடிச்சிட்டேன். இந்த ஒரு டெக்கேட் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் ஆஸ் அன் ஆண்டர்ப்ரனராக. அதுக்கு முன்னாடி ஒர்க்ஸ் எல்லாம் பண்ணியிருக்கேன். பட் டே கௌதம், இதான் உன்னுடைய ப்ரொஃபஷன், இதான் நீ பண்ண போகிற, ஸோ மூடிட்டும் வேலையை பாரு அப்படின்ட்டு எனக்குள்ளே வந்துட்டு நான் என்னையே ஓகே திஸ் இஸ் மை ஜேர்னி அப்படின்ட்டு கன்வின்ஸ் பண்ணிவிட்டு ரன் பண்ண ஆரம்பித்தேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம், இம்பேக்ட்ஃபுல்லான விஷயங்கள் எல்லாத்தையும் பண்ணேன். இந்த வீடியோவே அதை பற்றி தான் இருக்க போகுது. அதில் வந்துட்டு முதல் நாள் நைட் அந்த மார்ச் 15 நைட் வந்துட்டு சென்னையிலேருந்து பஸ்ஸு பிடிச்சி பாண்டிச்சேரியில் இறங்கினேன். இங்கே ஒரு 10 ஸ்கொயர் ஃபீட் ஒர்க் வந்து ஒன்று பண்ணேன். இப்போ பார்த்தீங்கன்னா அதே பாண்டிச்சேரியில் இருக்கேன். ஆனால் 1000 ஸ்கொயர் ஃபீட் ஒர்க்கிங் ஏரியா, 10 பேருக்கு சம்பளம் போடுற அளவுக்கு வந்து வி ஹேவ் எவால்வ்ட். அண்டு மிகப்பெரிய ஒரு க்ரியேட்டிவ். ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டுக்கும் இந்த மாதிரியான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒர்க் பண்ணணும் அண்ட் ஒரு மாஸ்டர் பீஸ் க்ரியேட் பண்ணணுன்ற ஒரு எல்லாருக்குமே இருக்கும்ல, எந்த ஒரு ஆர்டிஸ்டாக இருந்தாலும். அந்த மாதிரியான ஒரு ஒர்க் வந்து பண்ணுறேன். வெரி சூன் உங்கள் பார்வைக்கு இருக்குன்றதை நான் நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து ஒரு மிகப்பெரிய தொகுப்பாக இருக்கும். என்னுடைய சக தோழர்களுக்கும் என்னுடைய அன்பானவர்களுக்கும் வந்து கண்டிப்பாக இது ஒரு திருப்பி பார்க்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு ஆல்பம் மாதிரி இருக்குன்றதை நம்புகிறேன். அண்ட் எனக்கே வந்து நான் என்னைக்காவது ஃப்யூச்சரில் வந்து சொங்கி போயிட்டேன், இல்லை வந்துட்டு டேய் என்னடா கௌதம் வாழ்க்கையை லைஃப்பை தொலைச்சிட்டியடா அப்படின்னா, திஸ் வீடியோ வுட் பி ஏ டெஃபினெட்லி எனக்கான ஒரு ஒரு டேய் நீ வர்த்து தாண்டா அப்படின்ட்டு சொல்கிறதுக்கான ஒரு விஷயமா இருக்குன்றதை நான் நம்புகிறேன். ஸோ என்ன ஒரு ஓவியனாவோ இல்லை ஒரு ஓவியம் என்ன பண்ணிவிடுவோம் அப்படின்றதுக்கான விஷயங்களை வந்து நான் உங்களுக்கு சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். பிகாஸ் எனக்குள்ளே இருக்க நண்பன், அதாவது உள்ளே இருக்கணுக்கு வந்துட்டு நிறைய சேட் ஸ்டோரிஸ் இருக்குது. தென் அதுக்கப்புறம் சில பேர் கேட்கக்கூடிய விஷயங்கள், என்ன நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்களா இல்லையா, எதுவுமே போஸ்டெல்லாம் வரல, இல்லை வந்துட்டு எதுவுமே அப்டேட் பண்ண மாட்டேறீங்க, இல்லை வந்துட்டு கரியர் விட்டு போயிட்டீங்களா, வேறு எதாவது பண்ணிட்டுருக்கீங்களா, இல்லை வாக் ஃபார் பிளாஸ்டிக்கில் காசு வருதா அப்படின்லாம் சொல்லிட்டுருப்பானுங்க. பட்டு என்னுடைய சொந்த என்னை சுற்றி இருக்கக்கூடிய 10 பேருக்கு தான் தெரியும் வாட் ஐ எம் டூயிங் அண்டு என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. எந்த ஒரு பேக்கப்பும் இல்லாமல் தான் என் கரியரை ஸ்டார்ட் பண்ணேன். ஓப்பனாக சொல்லணுன்னா ஒரு 80 ஸ்கொயர் ஃபீட்டில் தான் என் வீடு இருந்தது. ஓகே, இந்த 10 வருஷத்தில் வந்துட்டு ஏறாத ஹைட் இல்லை, இறங்காத ரூட் இல்லை. ஸோ எல்லாமே பண்ணி 2 கல்யாணம் பண்ணி ஒரு வீடு கட்டி, 3 கல்யாணம், என் கல்யாணமும் சேர்ந்து 3 கல்யாணம் பண்ணி, ஐ மீன் 3 கல்யாணம், 2 தங்கச்சிங்களுக்கு, தென் அதுக்கப்புறம் எனக்கு, தென் அப்புறம் வீடு கட்டி, கார் வாங்கி, கார் லோன் அடித்து இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் பார்த்துட்டு, எந்த ஒரு பேக்கப்பும் இன்றைக்கும் இல்லாமல் வந்துட்டு ஓவியம் வரைகிற காசை வச்சு மட்டும்தான் வந்துட்டு என்னையும் ஓப்பனாக சொல்லணுன்னா வாக் ஃபார் பிளாஸ்டிக்கையும் பார்த்துட்டு இருக்கிறது. ஐ எம் நாட் எ வெரி ஃப்ளெக்சிபிள் பர்சன். ஓகே, ஸோ சில பேருக்கு தேவையான விஷயங்களை பண்ணோன்னா, இல்லை அவங்க சொல்கிறபடி ஒரு சில விஷயங்களை பண்ணோன்னா உண்மையிலேயே வந்துட்டு நிறைய விஷயங்களை வந்து நான் அடைஞ்சிருப்பேன். பட் அதில் எனக்கு பண்ணுறதுல விருப்பம் இல்லை. நேர்மையாக ஒவ்வொரு விஷயத்தையும் பண்ணுறதுல தான் வந்து எனக்கு உடன்பாடு இருக்குது. அண்ட் அதை கரெக்டாக பண்ணணுன்றது எப்பயுமே நான் நம்புவேன். சின்ன ஒரு விஷயத்துக்காக ஆசைப்பட்டு ஒட்டுமொத்த வாழ்க்கையும் தொலைக்க வேணான்றதில் எனக்கு ஒரு மிகப்பெரிய பார்வை இருக்குது. ஸோ அதை நோக்கி தான் என்னுடைய ஒட்டுமொத்த லைஃப்பும் இருக்குது. சில பேருடைய கேள்விகளுக்கு நான் பதிலே சொல்ல மாட்டேன். என்ன இவ்வளோ விஷயம் இருக்குது, பண்ணிட்டு போயிட்டே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிட்டே இருப்பேன். எனக்கு அந்த நேரத்தில் அப்போது இருக்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டண்ட்டான டாஸ்க்கை வந்து நான் முடிக்கிறதுல நான் ரொம்பவே இது பண்ணுவேன். அதை கரெக்டாக பண்ணணுன்னு எப்போயுமே நினைப்பேன். சில பேருக்கு அது பிடிக்காமல் இருக்கும், சில பேருக்கு அது ரொம்ப பிடிச்சி கூடவே இருப்பாங்க. அப்படி தான் இவ்வளோ நாளும் வந்து ஓடிட்டுருக்கு. அதை நான் இங்கே சொல்லிக்க விரும்புகிறேன். அதனால தான் வந்துட்டு என்னால் நிம்மதியாகவும் தூங்க முடியுது. ஓகே, எந்த ஒரு கவலையும் இல்லாமல், எந்த ஒரு இதுவும் இல்லாமல், நாளைக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்ற ஒரு பெரிய தாட் ப்ராசஸ்லாம் இல்லாமல், குப்பைகளோட குப்பையாகவும் வண்ணங்களோட வண்ணங்களாகவும் என் வாழ்க்கையை வந்து அழகாக போயிட்டுருக்குன்றதை நான் சொல்வேன். ஆர்ட் கிங்டம் இல்லைன்னா வந்து கண்டிப்பாக வாக் ஃபார் பிளாஸ்டிக் க்ரியேட் பண்ணியிருக்க முடியாது. 2019 பண்ணேன் கில்லர் வெயில் ஒர்க். அது அந்த மாதிரி நிறைய முன்னாடியே ஒர்க்ஸ்லாம் பண்ணியிருக்கோம். பிளாஸ்டிக் மேம்பாட்டுக்கும் பிளாஸ்டிக் மேனேஜ்மெண்ட்டில் வந்து எப்படியெல்லாம் வந்து நம்ம இருக்கணும் அப்படின்றதுக்காக எடுத்த என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பண்ண ஒர்க்ஸ். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ஜல்லிக்கட்டு டைமில் போராட்டத்துக்கு முன்னாடியே வந்து ஓவியம் மக்கள்கிட்ட போயிட்டு ஒரு கருத்தியல் ரீதியாக நிறைய விஷயங்களை முன்னெடுத்ததாக இருந்தாலும் சரி,
ஒரு சின்ன வாட்டர் ட்ராப் கூட வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு அப்படின்ட்டு எடுத்த விஷயமா இருந்தாலும் சரி, ஃபுட் வேஸ்ட்டை பற்றி பேசினதாக இருந்தாலும் சரி, ஒவ்வொரு பிளாஸ்டிக், மைக்ரோ பிளாஸ்டிக்காக இருந்தாலும் சரி, மேக்ரோ பிளாஸ்டிக்காக இருந்தாலும் சரி, ஹவு வி ஷுட் மேனேஜ் இட் அப்படின்ற எடுத்த பாயிண்ட்ஸ், உமன் சேஃப்டி அண்டு ஜிஎஸ்டி ஆர்ட் ஒர்க், இந்த மாதிரியான முன்னெடுப்புகள் எல்லாமே இருந்தாலும் சரி, இது எல்லாமே என்னுடைய சொந்த காசை எடுத்து போட்டு தான் பண்ணது. அதில் முக்கியமான விஷயம் கொரோனா ஹெல்மெட் அண்ட் கொரோனா சீரீஸ் ஆஃப் ஒர்க். அந்த டைமில் வந்துட்டு உலகமே வந்து சோர்ந்து போய் உட்காந்துருந்த நேரத்தில் அப்போ போலீஸ்லாம் லட்டி எடுத்து அடிக்கிறத பார்த்துட்டு, ஐயோ இது இப்படி 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 போகக்கூடாது அப்படின்றதுக்காக இருந்த பழைய ஹெல்மெட்டு இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டு போலீஸ்கிட்ட எடுத்துகிட்டு போயிட்டு இப்படி பண்ணலாம் சார் அப்படின்ட்டு நான் முன்னெடுத்து அதை பண்ணதோடைய விளைவு தான் நிறைய போலீஸ் அக்ராஸ் இந்தியா மட்டும் இல்லாமல் உலக அளவில் க்ரியேட்டிவாக ஹேண்டில் பண்ண ஆரம்பித்தாங்க. லட்டி எடுக்கிறதுக்கு பதிலாக வந்துட்டு பெயிண்ட் ப்ரஷ் எடுக்க ஆரம்பித்தாங்க. இன்ஃபேக்ட் நிறைய ஆர்டிஸ்ட் வந்து நம்ம ஊரில் வந்து வேலையில்லா திண்டாட்டம் இல்லாமல் நிறைய பேர் ஒர்க் பண்ணுறதுக்கான ஒரு ரோட் மேப்பாகவும் இருந்தது அது. இந்த மாதிரியான க்ரியேட்டிவ் ஹேண்ட்லிங், கொரோனா ஸ்கேர்க்ரோ, கொரோனா ஆட்டோ, வேக்சின் ஆட்டோ, வெறும் அதோடு நிற்காம இந்த மாதிரியான முன்னெடுப்புகள்லாம் பண்ணோம். நிறைய வால் பெயிண்டிங்ஸ் ரொம்பவே க்ளோஸ் டு ஆர்ட், லைக் க்ளோரி, ஒரு கேவ் பெயிண்டிங் அப்படின்றது கரியர் ஸ்டார்டிங்லேயே அதெல்லாம் பண்ண முடிஞ்சுது. மெஜஸ்டிக் அப்படின்ற ஒரு ஒர்க்கு, தென் அதுக்கப்புறம் நிறைய க்ரேஸியான 3D ஒர்க்ஸ் அதெல்லாமே பண்ணோம். பேரடைஸ் ஒர்க், இப்போ மரகதம் மேம்க்கு வந்துட்டு நான் ரொம்பவே எவ்வளோ நன்றி கடன் பட்டிருக்குன்னு தெரில. ஸோ அந்த ஒரு ஒர்க்குக்கு 360 டிகிரி டூடுல் ஆர்ட். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபாரா மேம் ஃபார் கிவிங் a வெரி கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி. மஞ்சே சார் எனக்காக நிறைய இடங்களில் சப்போர்ட்டிவாக நின்று இருக்காரு. ஸோ இப்பயும் வந்து வாக் ஃபார் பிளாஸ்டிக்கு என்ன ஹெல்ப்னாலும் வந்து நான் சார் கிட்ட தான் ஃபஸ்ட்டு கேட்பேன். ஸோ he was வெரி கைண்ட் அண்டு he மேட் நிறைய என்னோட ஜேர்னியில் முக்கியமான இடத்துல நிறைய வாட்டி இருந்திருக்காரு. தேங்க்யூ ஸோ மச் சார். ஸ்ரீதர் சார் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ப்ராஜெக்ட் ராவலப்பிலம் ஆந்திரா, ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக எக்ஸிக்யூட் பண்ணியிருப்போம். அண்ட் அதுக்கான ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்தாரு. கில்நகர் சைட்டு, பாண்டிச்சேரி செயின்ட் பேட்ரிக் சைட், லைஃப்பில் மறக்க முடியாத இந்த சைட். அண்டு நிறைய புது விஷயங்களை முன்னெடுத்திருக்கோம். ரொம்ப தேங்க்ஸ் சார். இந்த மாதிரி நிறைய ஒர்க்ஸ் இருக்குது. இப்போ எதுவுமே மைண்டில் வர மாட்டேங்குது, உங்களுக்கு சொல்லலான்னு பார்த்தா பெரிய பெரிய ஆர்ட் ஒர்க்ஸு, சொல்லவே முடியாத சைஸஸ்ஸு, அதெல்லாம் எந்த ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸு யாருமே சொல்லிக் கொடுக்கல. தென் அதுக்கப்புறம் எப்படி பண்ணும் கூட தெரியாது, ஆனால் அதெல்லாம் பண்ணிட்டேன். அதெல்லாம் டீமோடு சேர்ந்து பண்ணும்போது இன்னும் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்தது. ஸோ அந்த ஜேர்னி, அந்த டைம் நாங்கள் இருந்த அந்த ஃபன்னாக இருந்தாலும் சரி, அது முடிக்கணுன்ற ஒரு அந்த பேஷன், அதெல்லாமே சான்ஸே இல்லை தெரியுமா. அதெல்லாம் திருப்பி நிறைய பேரால் நிறைய பேர் அதுக்கு என்னன்னு கூட புரியாது. ஸோ இது எல்லாத்தையும் வந்து நாங்கள் வாழ்ந்திருக்கோம் அப்படின்னு நினைக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் பாசிபிளி ஒன்லி ஆர்ட் கிங்டம் குட் ஏபிள் டு டூ. ஒரு சின்ன வேஸ்ட்டையும் வச்சு, ஃபார் எக்ஸாம்பிள் எம்எல்பி வேஸ்ட்டை வச்சு சாஷி ஆர்ட் பண்ணோம் நம்ம சிகே குமரவேல் சார் ஃபேமிலிக்கு. 2 ஒர்க் பண்ணோம். அதெல்லாம் நான் இன்னும் சோஷியல் மீடியாலாம் போஸ்ட் பண்ணல. அது பண்ண சாட்டிஸ்ஃபேக்ஷனே இருக்குது, இன்ன வரைக்கும் இருக்குது. பட் இன்னும் பண்ணாமலே வச்சுட்ருக்கேன், வெரி சூன் வரும்னு நினைக்கிறேன். தென் அதுக்கப்புறம் ஜீன் வேஸ்ட் வச்சு பண்ணோம். பாசிபிளி எல்லா ஃபார்ம் ஆஃப் வேஸ்ட்டையும் வச்சு வி குட் ஏபிள் டு கிரியேட் தட் மேஜிக்ஸ். இது எல்லாமே வந்து ஆர்ட் கிங்டமால் மட்டும்தான் பண்ண முடியுன்றதை வந்து ரொம்பவே ஆணித்தனமாக சொல்லிக்கிறேன். அதில் ஒரு கர்வம் இருக்குது, ஒரு கெத்து இருக்குது, ஒரு அம்புலும் இருக்குல்ல. வேற யார் சொல்ல முடியும்? உங்களுக்கு தெரியவே தெரியாது. இல்லைன்னா இது நான் காமிக்கிறதும் இல்லையே, வேற என்ன பண்ணுறது? என் மேலேயும் தப்பு இருக்குது. ஓகே, அட்லீஸ்ட் இதுக்கப்புறமாவது கொண்டு வருவேன்றதை நான் நம்புகிறேன். ஸோ இதுக்கப்புறம் கொஞ்சம் டிஜிட்டல் ப்ரெசன்ஸ் இருக்குன்றதையும் நான் நம்புகிறேன். கொஞ்சம் இருக்கும், சில கிரேசி திங்ஸும் நடந்துகிட்ருக்கு பாருங்கள் இதுக்கப்புறம். ஓகே, வாக் ஃபார் பிளாஸ்டிக்கில் நிறைய விஷயங்கள், இது வாக் ஃபார் பிளாஸ்டிக்கில் பண்ணது எல்லாமே ஆர்ட் எனக்கு கற்றுக் கொடுத்த முக்கியமான ஒரு ரூட் தான். இப்படி தான் பண்ணணும், இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்றது எல்லாமே. வாக் ஃபார் பிளாஸ்டிக்கால் வந்துட்டு இப்போ எங்களுடைய டாக்குமெண்டேஷனில் ஒரு 65,000 கிலோ பிளாஸ்டிக் வந்து ரீசைக்கிள் ஆகிருக்குன்றதை தாண்டி எங்கெங்கே ஏதேதோ ஒவ்வொருத்தவங்களும் அவங்களால முடிஞ்ச ஸ்டெப் எல்லாத்தையும் வந்து எடுப்பாங்க இந்த பிளாஸ்டிக் டெவலப்மெண்ட்டுக்கு, பிளாஸ்டிக் மேனேஜ்மெண்ட்டில். அண்டு இந்த 65,000 கிலோ வந்து ஒரு பசங்களை படிக்க வைக்குது அப்படின்றது தான் உலகத்திலே வந்துட்டு யாரும் பண்ண முடியாத ஒரு விஷயம்.
ஸோ அதை வந்து ஆர்ட் கிங்டம் உடைய ப்ராசஸ் மூலயமா அந்த ஆர்ட் கிங்டமில் பயணம்லாம் எல்லாம் யோசிச்சிருக்கவே முடியாது. அதாவது மேரத்தான்னாலே குப்பை தான் போடுவாங்க. நீங்களே பார்த்துருப்பீங்க. எல்லா மேரத்தான்லேயும் குப்பை தான். அப்போ குப்பை எடுக்கிறதுக்காக ஒரு மேரத்தான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பயணம் கிரியேட் பண்ணது. அது வேர்ல்டு ரெக்கார்ட்ஸ் எல்லாம் நிறைய வேர்ல்டு ரெக்கார்ட்ஸ் அதெல்லாம் அச்சீவ் பண்ண முடிஞ்சது. இந்த வேர்ல்டு ரெக்கார்டு இல்லை வந்து அவார்ட்ஸ் இல்லை என்ன சமுதாயத்தில் ஏதாவது ஒரு முக்கியமான அங்கீகாரம் இது எல்லாமே வந்து ஒரு டைரக்ஷன் பாயிண்டர்ஸ் தான். ஓகே, இந்த வாட் எவர் ஆர்டிக்கலில் ஃபீச்சர் ஆகுறது இது எல்லாமே அது எல்லாமே மாயன்றது உங்களுக்கே ஒரு கட்டத்தில் புரிஞ்சிடும். என்ன இம்பேக்ட் கிரியேட் பண்ணும், ஒரு சின்ன கனவு, ஒரு ஓவியனாக ஆகணுன்ற கனவு இப்போ வந்துட்டு உண்மையை சொல்லணும்னா நிறைய பேருக்கு வேலைகளை கொடுத்துருக்கு. அண்டு நிறைய பேருக்கு வந்து படிக்க வச்சிருக்கு. அண்டு சமூகத்தை மாற்றத்துக்கான ஒரு கருவியாக இருந்திருக்கு அப்படின்றத சொல்லணும். சமூகத்தை வழி நடத்தக்கூடிய ஒரு அமைப்பாகவும் இருந்திருக்கு அப்படின்றதையும் வந்து நான் சொல்ல விரும்புகிறேன். இது எல்லாமே வந்து ஆர்ட் கிங்டம் கிரியேட் பண்ணனால தான் வந்து இட் வாஸ் ஏபிள் டு டூ. ஒரு செல்ஃப் மேட் இல்லை ஒரு செல்ஃப் டெவலப்டு ஒரு பர்சனுக்கு எனக்கு கிடைக்காத விஷயங்கள் வந்து என்னுடைய ஜூனியர்ஸ் என்னுடைய சக டீமுக்கு வந்து கிடைக்கணும் அப்படின்றதுல வந்து எனக்கு எப்பயுமே வந்து ஒரு பார்வை இருக்குது. அது எனக்கு இது கிடச்சிருந்தா இன்னும் ஒரு பெட்டர் பிளேஸில் மேபி இருந்திருக்கணும் அப்படின்ற ஒரு வருத்தம் சொல்ல முடியாது, ஒரு ஓகே இருந்திருக்கலாமே அப்படின்ற ஒரு பாயிண்ட்டு. ஓகே, ஸோ அதனால் எப்பயுமே என்னுடைய சக நண்பர்களுக்கு வந்து இந்த நாலேஜ் நல்லாவே தெரிஞ்சிருக்கணும், இதை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்பின ஒரு சில பேர் வந்துட்டு இப்போ அவங்க என் கூட இல்லை. இருந்திருந்தால் இன்னும் நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்க முடியும். அண்ட் அதே மாதிரி அவங்க கொஞ்சம் தெளிவாகவும் ஓகே திஸ் இஸ் ஹவ் இட் ஷுட் பீன் இப்படி ப்ரொஃபஷ்னலாகவும் இருந்திருந்தாங்கன்னா அது ரொம்ப 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 ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும். பிகாஸ் தே நோ திஸ் இஸ் மை பாத், இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு இதை இப்படி தான் எக்ஸிக்யூட் பண்ணுவேன் அப்படின்றது. ஸோ அது ஒரு சில வருத்தங்கள் கொடுத்தா கூட பட் அது எல்லாமே வந்து எனக்கு ஒரு முக்கியமான பாடம் தான் எனக்கு அப்படின்னு தெரிஞ்சுது. எதையுமே என்றைக்குமே வந்து சூரியன் இறங்கினதே இல்லை ஆர்ட் கிங்டமில். ஸோ அது எப்பயுமே சொல்வேன். அது ஸோ என்றைக்குமே வந்துட்டு ஏதாவது ஒன்று பண்ணிட்டு தான் இருப்போம். ஒரு லாஸ்ட் 2-3 இயர்ஸாக ஒரு ரிசர்ச்சில் இருக்கும். பிளாஸ்டிக்ஸை வச்சு ஒரு மிகப்பெரிய விஷயத்தை பண்ணிகிட்ருக்கோம். லேட் ஆகிட்டுருக்கு. வெரி சூன் அதுவும் உங்களுடைய பார்வைக்கு வரும்ன்றதை நான் நம்புகிறேன். அண்ட் ஐ வாண்டட் டு தேங்க் என்னுடைய நண்பர்கள் அண்ட் மென்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. சில பேர் வெளியே சொல்லணும்னா மன்னிச்சிக்கோங்க, மறந்துருப்பேனே தவிர்த்துட்டு உங்களை மறைக்கணும் அப்படின்றதெல்லாம் என் நோக்கம் இல்லை. தட் இன்க்ளூட்ஸ் செல்வா, விவேக், என் நண்பன் கமலேஷ், ஆதில், தென் அதுக்கப்புறம் புகழ், ஜெகன், வினோத், சத்யா, ராகுல், நிறைய பேர் இருக்காங்க. வாக்ஃபா பிளாஸ்டிக்குடைய கோஆர்டினேட்டர்ஸ் எல்லாருமே. ஸோ அவங்க எல்லாம் இல்லைன்னா இவ்வளோ தூரம் வந்திருக்கவே முடியாது. கடந்த 5 வருஷம் வந்துட்டு வாக்ஃபா பிளாஸ்டிக்கோட ஸ்டார்டிங் ஒரு 1 இயர்லாம் வந்துட்டு நான் எதுவுமே பண்ணல. வச்சு இந்த சேவிங்ஸ் எல்லாத்தையும் எடுத்து திருப்பி வாக்கில் போட்டது, அங்கே போயிட்டு இது பண்ணது, அது போயிட்டு இங்கே குப்பை எடுத்தது அப்படின்ற மாதிரியே போயிடுச்சு. தென் அதுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் வந்துட்டு விவேக்கும், மஞ்சய் சார் இவங்கெல்லாம் ஹெல்ப் பண்ணது, அப்புறம் ஆசிரியா டீம்லேருந்து அனிதாக்கா இவங்கெல்லாம் அப்பப்போ ஹெல்ப் பண்ணது தான். நிறைய கார்ப்பரேட்ஸ் வந்துட்டு வாக்குக்கு மட்டும் வருவாங்க, ஆனால் காசுலாம் தர மாட்டாங்க, ப்ளவுஸ் கூட வாங்கி தர மாட்டாங்க. அதெல்லாம் ரொம்பவே ஒரு மாதிரி இருக்கும். என்னடா இது கேட்டால் எதுவுமே பண்ண மாட்டாங்க. அதான் சொல்லிட்டேன்ல, நல்லா ஃப்ளெக்சிபிளாக இருந்ததே இல்லை. நான்லாம் எனக்கு இதுதான் இப்படி மட்டும் ஆர்கனைசேஷனுக்கு என்ன பண்ணணுமோ அது பண்ணிவிடுங்க அப்படின்றது தான். யாசகம் பண்ண ரெடியாக இருக்கும். ஓகே, இது நம்ம ஐடியாலஜிக்காக ஏன்னா இப்போ ஒரு 30 குழந்தைங்க பெனிஃபிட் ஆகிட்டு இருக்காங்க. இதை ஆம்ப்ளிஃபை பண்ணுறதுக்கான முன்னெடுப்புகள்லாம் எடுத்தால் கூட ஓகே அதுக்கான எல்லா ரிசோர்ஸஸ் சப்போர்ட்டும் இருந்தாகணும். இன்னும் வந்துட்டு எந்த அளவுக்கு வந்து சஸ்டைனபிளாக ஆர்கனைசேஷனை ரன் பண்ண முடியுமோ அவ்வளோ ரன் பண்ணிட்டு போயிட்டுருக்கிறதுல என் டீம் இல்லைன்னா இதெல்லாம் சாத்தியமே இல்லை. தட்ஸ் டோட்லி இம்பாசிபிள். இப்போ கரண்ட் கோஆர்டினேட்டர்ஸ் தே ஆர் ஃபேபுலஸ், தே ஆர் டூயிங் தர் ரோல் ரியலி வெல். தாம்பரம், மடிப்பாக்கம், அண்ணா நகர், திருவெற்றியூர் ரீஜியன் இவங்க எல்லாருமே இப்போ பண்ணிகிட்டு இருக்கிறது எல்லாமே வந்துட்டு பெரிய பெரிய கிஃப்ட்டு தான். உண்மையை சொல்லலாம், பெரிய வரம் தான். இவங்கெல்லாம் இல்லைன்னா வந்துட்டு இப்போ நான் என்ன ஆயிருப்பேன்னு கூட எனக்கு தெரியல எனக்கு.
ஸோ இட்ஸ் லைக் நான் உண்மையான அழகான மனிதர்களை வந்து நான் ஏர்ன் பண்ணியிருக்கேன்னு நான் கண்டிப்பாக சொல்லுவேன். என்னோடய ஃபேமிலி ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. எங்கள் அம்மா, என் தம்பி, என் தங்கச்சி ரொம்ப சப்போர்ட்டிவ். ஸோ அவங்க இல்லைன்னா என்னோடய ஸ்டார்டிங் கெரியர்லாம் சான்ஸே இல்லை. ஸோ எனக்காக நிறையவே அவங்க சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காங்க, சோஷியலாகவும் சரி, பர்சனலாகவும் சரி. ஸோ எனக்காக எப்பயுமே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து என்னோடய ஸ்டெப் எடுத்தது அது எல்லாமே ரொம்பவே ஐ எம் சீரியஸ்லி பிளெஸ்ட். ஓகே, தென் லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், என்னுடைய துணைவியார். லைக் யாருங்க கல்யாணம் பண்ணுவா? ஒரு ஓவியன் ஒருத்தன் குப்பை எடுக்கிறான், இவனை தான் கல்யாணம் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சி போயிட்டு ஃபேஸ்புக் மூலயமா பார்த்து தேங்க்யூடா மார்க் ஜக்கர்பர்க், நீ இல்லைன்னா அதுவும் நடந்திருக்காது, ஒரு லெட்டர் போட்டு இதே மாதிரி ஒரு வீடியோ போட்டு தான் கல்யாணமே நடந்தது. ஸோ அதனால் எனக்கு ஒரு அழகான ஒரு பையனையும் கொடுத்து இப்போ வரைக்கும் எனக்கு சப்போர்ட்டிவாக, நான் ஊரில் பாதி நாள் இருக்கவே மாட்டேன். எங்கேயாவது வரைஞ்சிட்ருப்பேன், இல்லை எங்கேயாவது குப்பை எடுத்துகிட்ருப்பேன். ஸோ திஸ் இஸ் வாட் ஐ டஸ். இதை இன்றைக்கும் வந்து எனக்கு சப்போர்ட்டிவாக என்னோடய ஒய்ஃப் எனக்காக இருக்கா. ஒய்ஃப் இருக்காங்க ஓகே, பட் ஒய்ஃப் ஃபேமிலி எனக்காக பெரிய சப்போர்ட். எனக்கு அன்னலட்சுமி அம்மா, சுவி, வெரி ஹைலி சப்போர்ட்டிவ். பெரிய ஏதோ எனக்கு இயற்கை துணைன்னு சொல்லுவேன். இயற்கை துணைன்றது வந்துட்டு இவங்க மூலியமாக தான் எனக்கு அது ரொம்பவே புரியுது. எல்லாரும் மூலியமாக, என் நண்பர்கள், என் ஃபேமிலி, எல்லாருமே, என் டீமு, இவங்க எல்லாருமே. புகழுக்கு மிகப்பெரிய தேங்க்ஸ் சொல்லி ஆகணும். புகழ் இல்லைன்னா நிறைய இவ்வளோ தூரம்லாம் வந்திருக்க முடியாது. ஸோ எல்லா டைமும் பண்ணலாம், முடிச்சிடலாண்ணா அப்படின்னு சொல்கிறதெல்லாம் பெரிய சப்போர்ட் எனக்கு. பெரிய டீமாக இருக்க வேண்டியது இதுக்கப்புறம் நடக்கும்ன்றதை நான் நம்புகிறேன். ஸோ எனக்கு இந்த டைனி ஸ்டெப்ஸில் தான் எனக்கு மிகப்பெரிய நம்பிக்கை இருக்குது. எனக்கு மிகப்பெரிய விஷயத்த அழகாக சின்னதாக பண்ணிட்டு போகிறதுல தான் எனக்கு மிகப்பெரிய நம்பிக்கை இருக்குது. பெருசாக இது பண்ணிட்டு நிம்மதி இல்லாமல் இருக்கிறதுக்கு குட்டி குட்டி விஷயங்களை அழகாக பண்ணிட்டு போகிறதுல ஐ ஃபீல் ரியலி சாட்டிஸ்ஃபைடு அண்ட் கன்வின்ஸ்ட் டு டூ மோர் திங்ஸ். ஓகே, ஸோ இந்த 10 வருஷத்தை நான் உருப்படியாக ஹேண்டில் பண்ணியிருக்கேன் அப்படின்றத நான் நம்புகிறேன். நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்டோட சேர்ந்து பண்ண ப்ராஜெக்ட்ஸ் லாஸ்ட் இயரு. நான் ஃப்ளைட்டில் போனேன் போன வருஷம், நான் பஸ்ஸில் போனேன், ட்ரெயினில் போனேன், சைக்கிளில் போனேன், நடந்து போனேன், காலில் ரத்தம் வச்சுட்டு போனேன், கையில் ரத்தம் வச்சுட்டு போனேன். தென் அதுக்கப்புறம் பெரிய ஸ்கஃபோல்டிங்கில் 40-45 ஹைட்டில் இருந்து ஒர்க் பண்ணேன், சின்ன ரூமில் இருந்து ஒர்க் பண்ணேன், புழுதியோடு இருந்து எக்ஸிக்யூட் பண்ணேன், ஜேசிபி ஓட்டினேன், டிராக்டர் ஓட்டினேன், எல்லாத்தையும் ஓட்டினேன். தென் அதுக்கப்புறம் நிறைய இடங்கள், எல்லா இடங்களுக்கும் போனேன். ஒர்க் வந்துட்டு நம்ம கொரோனா ஹெல்மெட் வந்து V&A20 மியூசியமில் ப்ளேஸ் ஆகிருந்தது. ஜிம்மி கமல் ஷோவில் வந்தோம், இன்டர்நேஷ்னல் மேகசின்லேயும் வந்திருக்கோம், அதுலேயும் வந்திருக்கோம், எல்லாத்துலேயும் வந்துட்டோம். ஒரு 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 சாமானியனா, ஒரு குட்டி ஓவியனா வந்துட்டு இது எல்லாத்தையும் திரும்பி பார்க்கும்போது எனக்கு உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கு உண்மையிலேயே ஐ எம் டோட்டலி கன்வின்ஸ் தட்டு இவ்வளோ தூரம் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. நோ ரிக்ரெட்ஸ், நோ ரிக்ரெட்ஸ், கொஞ்சம் கூட இல்லவே இல்லை. சந்தோஷமாக இருக்கேன். 3 வேளை என்னால் சாப்பிட முடியும், நல்லா தூங்க முடியும். அதுக்கப்புறம் நினச்ச ஆர்ட் ஒர்க்கை எப்போனாலும் எக்ஸிக்யூட் பண்ணி அவங்க என்ன கேட்குறாங்களோ அதை விட ஒரு ஸ்டெப் பாக்கெட்டாக கொடுக்க முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. அண்டு இது எல்லாத்தையும் எனக்கு கொடுத்த இந்த இயற்கைக்கும் என்னுடைய சக மனிதர்களுக்கும் தான் நான் மிகப்பெரிய நன்றியை சொல்லணும். ஸோ நத்திங் மச், இன்னும் நிறைய விஷயங்கள் பண்ண வேண்டியது இருக்குன்றது உணர்த்துது இந்த அழகான ஜேர்னி. அண்ட் டெஃபினெட்லி இதை எடுப்பேன் அப்படின்றத, நிறைய விஷயங்களை முன்னெடுப்பேன் அப்படின்ற நம்பிக்கையோட இந்த பதிவை வந்து நான் முடிச்சுக்கிறேன். ஸோ சாத்து, இந்த வீடியோ நீ ஃப்யூச்சரில் பார்த்தனா உங்கள் அப்பா வர்த்து அப்படின்றத நீ ஞாபகம் வச்சுக்கோ. ஓகே, திஸ் இஸ் கிங் கௌதம். லவ் யூ.